கட்சியினுடைய ஒழுங்கு, கட்சியினுடைய கட்டமைப்பு, கட்சியினுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை இதை பற்றித்தான் உரையாடுகிறார்களே தவிர எந்த சூழலிலும் அவர்கள் இந்த மக்கள் சார்ந்து அவர்கள் உரையாடவில்லை. விஜயனுடைய தரப்பு, அனுரகுமார் திசாநாயக்காவினுடைய தரப்பு, ஜென்செட் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர்களோ இந்த சிந்தனையில் இருக்கவில்லை. அவர்கள் நம்பினார்கள். பாரம்பரிய வாக்காளர்கள் கூட பெருமளவுக்கு இந்த ஜென்செட்டினுடைய மனோநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஜென்செட்டிடம் அதை எப்படி கடத்துவது என்கின்ற நுட்பத்திலே அவர்கள் தோற்று போகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்டமைப்பை அது கொண்டிருக்கிறதான்றது இல்லை. காங்கிரஸ் தான் இவ்வாறுன்னு சொன்னால் பிஜேபியினுடைய ஆட்சிக்கால பகுதியில் ஈழத்தமிழருடைய அரசியல் என்ன மாற்றம் ஏற்பட்டது? ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியலை தாங்களே தான் தீர்மானிக்கிறது. அர்ஜுனாவனுடைய கருத்தை எதிர்த்து சீமான் ஒரு கருத்தை சொல்கிறார். இது எந்த வகையிலான ஒரு அரசியல் தளத்தில் பயணிப்பதாக நாங்கள் இதனால் ஈழத்தமிழ் மக்களுக்கு என்ன சாதகம் நடக்கும் என்று பார்க்கிறோம். நானும் நீங்களும் இது விடயம் தொடர்பில் உரையாட முடியுமான்றது கூட எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் செய்முறையை இது கொண்டிருக்கவில்லை. தமிழகம் எங்களுக்கானது என்று நாங்கள் நினைக்கிறோம், உரையாடுறோம் என்றெல்லாம் கருதுகிறோம். ஆனால் சீமானால் ஒரு ஆசனத்தை கூட பெற முடியவில்லைன்னா என்னோட சீமான் எங்களிலே தங்கி இருக்கிறார். ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் அதை அணுகுகிறார்கள். கட்சிகளுக்காக இந்த நினைவேந்தல்களிலே மக்கள் வரவில்லை. அவர்கள் உணர்வுபூர்வமாக தாங்களாகத்தான் வருகிறார்கள். முள்ளிவாய்க்காலில் எப்படி 17 ஆண்டுகள் கடந்து தோற்று போயிருக்கிறோமோ இதே ஒழுங்குபடுத்தலிலும் நாங்கள் தோற்று போய்த்தான் இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் எப்படி நகர்த்தலாம் என்று நம்பலாம். இந்த இளம் தலைமுறையினை ஒன்று அவர்கள் உள்வாங்கவில்லை. ரெண்டாவது, இந்த மக்கள் கூட அவர்கள் இல்லை. இது தனித்து தமிழரசு கட்சி மட்டுமில்லை, தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்துமே இவ்வாறான செயல்பாடுகள் தான் இருக்கிறது. இது பெருமளவுக்கு அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்கிறார் என்ற ஒரு தளத்தில் இது உருவாக்கப்படவில்லை என்றுதான் என்னுடைய அவதானம். ஏனென்று சொன்னால் நல்லாட்சி முழுவதும் பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் உட்பட எல்லோருமே பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தோடு சேர்ந்து தான் பயணித்தவர்கள். இது ஒரு உட்கட்சி பூசல் கூட கிடையாது. இது ஏறக்குறைய இந்த கட்சியினுடைய கொள்கையை, அதனுடைய இலட்சியத்தை எல்லாவற்றையும் அழித்தொழிப்பதற்கான ஒரு திட்டமிடலாகத்தான் நான் என்னுடைய அறிவின் தளத்திலிருந்து இதை நியாயமான தீர்வு ஒன்றை ஜனாதிபதி தர வேண்டும் என்று சொல்லி சுமந்திரன் அவர்கள் பேசுகிறார். ஆனால் அந்த நியாயமான தீர்வு எப்படி அவர் தருவார், எப்படி அவருக்கான அழுத்தத்தை கொடுத்தோம், எங்கு அதை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கினோம் என்ற விடயம் இல்லை. இந்த கட்சிகள் சார்ந்த உரையாடல்களை கைவிட்டு விட்டு புதிய கட்சிகள் ஒன்றை உருவாக்குவது பற்றி அல்லது இளந்தலைமுறை இந்த அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய அம்சங்களை முதன்மைப்படுத்துவது பற்றிய உரையாடலை மேலெடுப்பது தான் பொருத்தப்பாடுடையதாக இருக்கும். இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக என்ன செய்தார்கள், தமிழரசு என்ன செய்தது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ன செய்தது கடந்த தேர்தல் என்று கேட்டால் அதை பற்றி ஆர்வம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் இந்த தமிழ்நாட்டு தேர்தல் பற்றி அக்கு வேறு ஆணி வரையாக அவ்வளவு தரவுகளையும் சொல்கிறார்கள். ஊடகங்களில் அறியாத தரவுகள் கூட அவர்களிடம் இருக்கிறது. அப்படி ஒரு நிலையில் இந்த இளைய தலைமுறை இருக்கும்போது எப்படி நாங்கள் கொண்டு வருவது? இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளே ஒரு இளைஞர் அணிகளை இப்போது காண கிடைக்குது இல்லையே. முந்தைய ஒரு இளைஞர் அணி எல்லா கட்சி கட்டமைப்புகளுக்குள்ளும் இருக்கும், அதுக்கு ஒருவர் இருப்பார். இந்த அரசியலை நகர்த்துவது என்பது விஜயனுடைய அரசியலை நகர்த்துவது போன்றது கிடையாது. ஆனால் விஜயனுடைய அரசியலை பொறுத்தவரையில் அது சினிமா தளத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டது. அது இலகுவாக வரும், அது இலகுவாக காணாமல் போய்விடும். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சமகாலத்தினுடைய அரசியல் விடயத்தை நாங்கள் அணுகும் போது விஜயனுடைய முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட விடயங்களை தாண்டி எங்களுடைய நாட்டு பகுதிக்கு நாங்கள் நுழையும் போது முள்ளிவாய்க்காலினுடைய 17வது ஆண்டு நினைவு தினம், அதனோடு இணைந்த பிரகடனம், அதை தாண்டி தமிழ் தேசிய பரப்பிலே நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் பேசுபொருளாக இருக்கிறது. இன்றைய சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார் யாழ் பல்கலைக்கழக அரசறிவியல் துறையின் பேராசிரியர் திரு KT கணேசலிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சமகாலத்தையொட்டிய பல்வேறுபட்ட விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் முதலிலே தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகளில் இருந்து எமது ஈழத்தமிழர்களுடைய அரசியல் விடயங்களுக்கு வரை செல்லலாம். இந்த முடிவுகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் இதற்கு முதலிலும் பல சந்திப்புகளில் இந்த விஜயனுடைய ஒரு அலை என்பது இது ஒரு சினிமா கவர்ச்சியாகத்தான் இருக்கும். அது தேர்தலிலே வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இதுபோல தான் அனுரவனுடைய விடயத்தையும் அப்படி பார்த்தோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய அவதானிப்பிலும் எங்களுடைய சிந்தனைகளிலும்
அதற்கு அப்பால் சமூகத்தில் நடப்பது வேறொரு மாற்றத்தை கொண்டு வருவது போல் இருக்கிறது. உண்மையில் என்ன நடந்தது? ஏன் இந்த எதிர்ப்பு கூறல்கள் இல்லாவிட்டால் அதை நோக்கிய நாங்களும் அப்படித்தான், ஊடகங்களும் அப்படித்தான் சிந்தித்தது. அதில் தாண்டி ஒரு மாற்றம் வந்தது ஏன்? இதில் 2 மிக பிரதானமான விடயங்களை அவதானிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, ஒரு புதிய தலைமுறையின் வருகை இந்த இன்ஃபர்மேஷன் தகவல் யுகத்தோடு சேர்ந்து பிணைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிக பிரதானமான அம்சம். 2வது விடயம், அரசியல் கோட்பாடுகளும் விதிகளும் நியமங்களும் பெருமளவுக்கு அதனுடைய தனித்துவத்தோடு அடையாளம் காணக்கூடிய அறிவியல் ரீதியான பக்கத்தை இந்த இளந்தலைமுறை அல்லது இந்த மக்கள் கைவிட்டுள்ளனர் அல்லது இழந்துள்ளனர், அல்லது அதுக்கான ஒரு களத்தை மயமாக்கப்படுவதை விட அவர்களிடம் வேறு அம்சங்கள், அதாவது கவர்ச்சிகரமான சினிமா சார்ந்த இவ்வாறான அம்சங்கள் அவர்களை மயப்படுத்துவதில் வெற்றி கண்டிருக்கின்றதான் என்னுடைய அவதானிப்பு. இந்த 2 விடயங்களுக்குள்ளால் தான் ஏறக்குறைய இந்த மாற்றங்களை சரியாக ஒருதராலும் அளவீடு செய்ய முடியாமல் இருந்தது. அதுக்கான அடிப்படை ஏற்கனவே இருந்த இந்த அரசியல் விதிகளும் கோட்பாடுகளும் தலைமைத்துவம் பற்றிய உரையாடல்களும் அரசியல் கட்சிகளினுடைய பணிகளும் என்ற அடிப்படையில் ஒரு நீண்ட அரசியல் கோட்பாடுகளுக்குள்ளால் நாங்கள் இந்த விடயங்களை தேடி அடையாளப்படுத்தி தான் எங்களுடைய எதிர்வு கூறல்களும் முடிவுகளும் அமைந்திருந்தது. ஆனால் இது எல்லாவற்றையுமே உடைத்திருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் அன்றா குமாரசாநாயக்கா அவனுடைய வெற்றியும் அவ்வாறு ஒன்று தான். அது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அலை ஆகத்தான் அது மாற்றத்தை ஏற்படுத்தி. வேறு பல காரணிகள் அதில் செல்வாக்கு செலுத்தி இந்த வேறு பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துவதென்கிற விடயத்துக்கு போக முதலிலே நாங்கள் இந்த விடயத்தை இப்படித்தான் இருக்க போகிறது, இது கடந்த காலங்களில் இப்படித்தான் மாற்றம் பெறுகிறதுன்னு சொல்லி விஜயனுடைய வருகையோ அன்ருகுமார் திசாநாயக்கவனுடைய வருகையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அது அவ்வாறு வராது என்று ஒரு நம்பிக்கை சொல்லியிருந்தோம். அது கட்சிகளும் நீண்ட நாட்களில் அரசியலில் இருக்கும் கட்சிகளும் அந்த விடயத்தை தான் சொல்லி. ஆனால் இதை விஜயனுடைய தரப்போ அனுருகுமார் திசாநாயக்கவனுடைய தரப்போ ஜென்செட் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர்களோ இந்த சிந்தனையில் இருக்கவில்லை. அவர்கள் நம்பினார்கள், அனுருகுமார் திசாநாயக்கா வருவார் என்று நம்பினார்கள், விஜய் வருவார் என்று நம்பினார்கள். ஆகவே அவர்களுடைய திட்டம் சரியாக இருக்கிறது இல்லை. இதில் ஒரு அடிப்படையான விடயம் ஒன்று இருக்கு. ஒரு வெற்றி என்பதை மீள மீள உச்சரிக்கின்ற போது அது அந்த தலைமுறையிடம் இலகுவாக போய் சேருகிறது. நிச்சயமாக அன்றா குமாரசாநாயக்காவை விட்டு விடுங்கள். ஏனென்று சொன்னால் அது ஜேபிபியை பொறுத்தவரையில் அது ஒரு இடர்சாரி மரபுக்குள் இருந்து வந்தது. அதிடம் அப்படியான ஒரு களத்தை அது இலங்கை தீவில் 2 தடவை அது ஒரு பெரும் அழிவை சந்தித்தது. ஒன்று 71 ரெவல்யூஷன், 2வது 89ஆம் ஆண்டு. இந்த 2 எழுச்சியிலும் பெருமளவுக்கு அது ஒரு பாரிய அழிவை சந்தித்து தன்னை மீள கட்டி எழுப்பியது என்ற அடிப்படையிலும் அந்த காலப்பகுதியில் தென்னிலங்கையினுடைய அரசியல், வடக்கு கிழக்கினுடைய அரசியல் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடங்களை அவர்கள் சரியாக பாவித்தார்கள். ஆனால் இந்த விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது அது அறுதி பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் அது வெற்றி, அது ஆட்சிக்கான ஒரு அடிப்படையை கொடுத்தது என்பது தான் இங்கு அதிகம் கோட்பாடுகளை நிராகரித்தது, எண்ணங்களை நிராகரித்தது. நீங்கள் சொன்னது போல் என்ன சொன்னால் அங்கு குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் பெருமளவுக்கு ஒவ்வொரு வாக்காளர்களையும் ஆதிக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த ஆதிக்கத்துக்கு ஊடாகத்தான் உண்மையில் அந்த வெற்றி என்பதை உறுதிப்படுத்த முடிந்தது. ஆகவே இது என்செட்டினுடைய அணுகுமுறை தென்னாசியாவுக்குள் நிகழுகிற போது அதை சார்ந்து இரண்டால் பாரம்பரியமான கட்சிகள் மீது மக்களிடம் ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட தொடங்கி இருக்கிறது. அப்போ இவ்வாறு பல காரணிகள் அதுக்குள்ளே இருக்கிறது. அதுதான் நான் அந்த பல காரணி என்று குறிப்பிட்டேன். அதாவது ஒரு நீண்ட தலைமைகள், குடும்ப ஆதிக்கங்கள், அவர்களுடைய செல்நெறியில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த தகவல் யுகம் வேகமாக கொண்டு செல்லுது. எல்லாரிடமும் இலகுவாக இந்த விடயத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னும் ஒன்று, சினிமா மயவாக்கம் என்பது உண்மையிலேயே தமிழகத்தை ஒரு அது ஒரு இண்டஸ்ட்ரி. உண்மையில் அது ஒரு நீண்ட இண்டஸ்ட்ரியை அங்கு டெவலப் பண்ணி இருக்கிறது. அந்த தீர்மானிக்கும் சக்தியாக மாறுகிறது. எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் என்று வாதம் நான் நம்புகிறேன். இப்போ எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அவர் திமுகவில் இருந்து நீண்ட காலம் அவர் தன்னுடைய அரசியல் ரீதியான எண்ணங்களை முதன்முறைப்படுத்தினது மட்டுமல்லாமல் அது பெருமளவுக்கு அறிஞர் அண்ணாவினுடைய எண்ணங்களுக்குள்ளால் கட்டமைக்கப்பட்ட ஒருவர். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவ்வாறான எந்த பக்கங்களும் இல்லாதவர், எல்லா
தன்மைகளையும் பெருமளவுக்கு உடைத்தெறிந்துவிட்டு இந்த நிலையை அவர் முதன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணிகள் ஏறக்குறைய நாங்கள் வைத்திருந்த வரையறைகள், நியதிகள் எல்லாவற்றையும் இது தகர்த்திருக்கிறது என்றுதான் என்னுடைய மதிப்பு. இந்த அண்மை காலமாக நடைபெறுகின்ற மாற்றங்களை நாங்கள் பார்க்கும்போது ஒரு சமூக வலைத்தளங்களினுடைய மோகம் இல்லாவிட்டால் ஏற்கனவே இருந்தவர்கள் எதையும் செய்யவில்லை என்ற ஒரு வெறுப்பு இல்லாவிட்டால் அவர்கள் மீது இருந்த அதிருப்தி என்றும் சொல்லலாம். ஆனால் இலங்கையினுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கும்போது 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு வந்த 2 பெரும் கட்சிகளை 75 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றியிருந்தார்கள் தேர்தலிலே. அதே போல் 69 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செய்த கட்சியினுடைய அரசியலிடமிருந்து விஜய் தன் பக்கம் அரசியலை மாற்றிக்கொள்கிறார். இந்த மாற்றம் என்பதை நீங்கள் சொன்னது போல தென்னாசிய வலையமைப்பிலே ஜென்செட் அதை விரும்புகிறார்கள் என்ற ஒரு விடயம். ஜென்செட்டினுடைய ஆதிக்கம் ஏற்கனவே இருந்த பாரம்பரிய வாக்காளர்களையும் இங்கு தாக்கம் செலுத்துகிறதா? இல்லை, இதில் பாரம்பரிய வாக்காளர்களினுடைய எண்ணிக்கையை விட இந்த இளம் தலைமுறையினருடைய எண்ணிக்கை உண்மையில் அதிகமாகவே இருக்கிறது. அது பற்றிய ஆய்வுகள் பெருமளவுக்கு நிறைய அம்சங்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறது. அவ்வாறான ஒரு சூழலும் ஒரு பக்கம் இருக்க, இன்னும் ஒரு பக்கம் நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த சமூக வலைத்தளங்களில் தான் இன்று இந்த பாரம்பரிய வாக்காளர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் அதுக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதையே நேசித்து கொண்டு இருக்கிறார்கள். அது கூடத்தான் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வேகமாக இந்த உலகத்தை தரிசிப்பதற்குரிய ஒரு தரிசனமாக சமூக வலைத்தளங்களை முதன்மைப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த பாரம்பரிய வாக்காளர்கள் கூட பெருமளவுக்கு இந்த ஜென்செட்டினுடைய மனோநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் இந்த சமூகத்தோடு சேர்ந்து அல்லது இந்த உலகத்தோடு சேர்ந்து தாங்கள் இயங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும் என்ற ஒரு அச்சம் அவர்களிடம் இருக்கிறது. ஆகவே அதுவும் பெருமளவுக்கு இதில் செல்வாக்கு செலுத்திய ஒரு காரணி என்றுதான் நான் கருது. இந்த விடயத்தை அப்படியே பார்க்கும்போது எங்களுடைய 30 வருட கால போராட்ட வரலாறு, எதற்காக போராடியது எங்கள் இனம், எதை கேட்டுக்கொண்டிருந்தது, இனி என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனைகள் அப்படியே இல்லாமல் போய்விடுகிறதா? அதை ஏற்கனவே கடத்தி கொண்டிருந்தவர்கள் இந்த ஜென்செட்டிடம் அதை எப்படி கடத்துவது என்கின்ற நுட்பத்திலே அவர்கள் தோற்று போகிறார்களா? இல்லை, இதில் ஒரு அடிப்படையான விடயம் இருக்கிறது. இப்போ வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இன்னும் நீங்கள் குறிப்பிட்டது போல் இன்னும் அந்த 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 சூழல் அற்று போகவில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அண்மையில் நடந்த முள்ளிவாய்க்கால் சந்திப்பில் அல்லது அந்த நினைவு கோரலில் அந்த குழுமம் வெளிப்படுத்திய அந்த உணர்வுகள், நான் நினைக்கிறேன் அந்த தரையில் இருந்து அழுது கொண்டு இருக்கிறவர்களே எல்லாரையும் அந்த இடத்தில் பார்க்குற போது தெரிகிறது. அந்த அதில் கணிசமானவர்கள் ஜென்செட். ஆகவே அவர்களிடம் ஏன்னு சொன்னால் அது குடும்ப ரீதியாக, குடும்ப அழகு ரீதியாக அது ஒரு பெருமளவுக்கு அது ஒரு செல்வாக்கை அல்லது ஆதிக்கத்தை அல்லது அவர்கள் மீது ஏதோ ஒரு வகையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய நீட்சி, இரண்டாவது குடும்ப அங்கத்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், தான் சார்ந்திருந்தவர்கள் என்ற அடிப்படையிலும் இது கடத்துகை என்பது கைவிடப்பட்டதா என்றது. ஆனால் இதில் ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம் இருக்கிறது. இந்த ஜென்செட் என்ற இந்த கட்டமைப்புக்குள்ளே ஈழத்தமிழர்களுடைய அரசியலை கொண்டு செல்வதற்கான ஊடக பரப்பு பெருமளவுக்கு அது குறித்துடைய பணியை செய்கிறது. அது ஒரு முதன்மையான உரையாடலையும் அது மேற்கொள்ள முயற்சிக்கிறது. ஆனால் அதில் நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. அது அசலை விட அது அதீதமாக மீதேற்றப்பட்ட விஷயங்களை முதன்மைப்படுத்துகிறது. போலிகளை நம்ப வைத்தல், போலிகள் குறித்துடைய எண்ணங்களை உருவாக்குதல், அல்லது போலிகளுக்குள்ளால் இந்த விடயத்தை கட்டமைத்து விடலாம். ஆனால் அவ்வாறான அம்சங்களின் பலவீனங்கள் நீங்கள் சொன்னது போல் ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை எங்களுக்கு எதிர்காலத்திலும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த சமூக வலைத்தளங்களினுடைய ஆதிக்கத்தால் பொய்யான ஒரு தகவல்களை கட்டமைத்துக் கொள்வதை இலகுவாக புரிந்து கொள்கிறார்கள் இல்லையா? அது இளைய தலைமுறையாக இருக்கலாம். இப்போது பிரதானமான ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதில் பல வகையான நுட்பங்களை அவர்கள் கையாளுகிறார்கள், பல வகையான விடயங்களை அவர்கள் வாசிக்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள், சிறிய காணொளிகளாக அதை நாடி செல்கிறார்கள். ஆகவே இங்கே ஏமாற்றி அந்த தலைமுறையை எப்படி நாங்கள் கொண்டு செல்ல முடியும்? நிச்சயமாக அந்த ஏமாற்றுத்தனத்துக்குரிய ஒரு சூழல். இப்போ ஏஐயை பொறுத்தவரையில் அது மனிதனுடைய அறிவுக்கு ஒரு பதிலீடு தான் அது கொடுக்க முயற்சிக்கிறது. அந்த பதிலீட்டை ஏறக்குறைய போலிகளுக்கு ஆக்கப்படுகிறது. தனி மனிதன் மீதான தாக்குதல்களை பார்த்தீர்கள் என்றால் நிறைய போலிகளினுடைய பிம்பங்களாகவே தனி மனிதன் மீதான தாக்குதல்கள். ஆனால் அவை சில வேளைகளில் அங்கீகரிக்கப்படுகிறது அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது சரியான எண்ணங்களை கொண்டிருப்பதாக அவர்களே விவாதிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட தொடங்கி இருக்கிறது.
இது சமூகத்தினுடைய ஒரு பெரும் புற்றுநோயாக மாறுவதற்குரிய ஒரு காலப்பகுதியாகத்தான் இந்த ஏஎனுடைய யுகம் இந்த காலப்பகுதியை கட்டமைக்க போகிறது. அது பெருமளவுக்கு நீங்கள் சொன்னது போல் ஒரு போலிகளை அது நம்ப போகிறது. போலிகளின் மூலமான ஒரு கட்டமைப்பை அது செய்ய அது முயற்சிக்கிறது. இப்போ வரக்கூடிய விஜயனுடைய ஆட்சிக்கு பிற்பாடு அந்த விஜயனுடைய ஆட்சியினுடைய போக்கை அவதானிக்கின்ற ஒரு கோட்பாட்டு தளத்தில் இருப்பவர்கள் அல்லது அதை பற்றிய எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் அதீதமான விமர்சனங்களை விஜயின் ஆதரவாளர்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது பெருமளவுக்கு தமிழகத்தில் வெளிப்படையாகவே உணரக்கூடியதாக இருக்கிற, அதிலும் நிறைய போலிகள் மேலோங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த போலிகளுக்குள்ளால் எவ்வாறு போலிகளுக்குள்ளால் ஆட்சியை பிடிக்க முடிகிறதோ அதே போன்று போலிகளுக்குள்ளால் ஆட்சியை இழக்கிற ஒரு காலமும் தவிர்க்க முடியாமல் இந்த என்செட்டினுடைய யுகத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்செட்டினுடைய விடயத்திற்கு போவதற்கு முதலில் அவர்களுடைய எமது அரசியலை பற்றி பேசுவதற்கு இந்த விஜயனுடைய விடயத்தை குறிப்பிட்டபடியினால் தமிழ்நாட்டு மக்கள் இல்லாவற்றில் தமிழ்நாட்டு அரசியல் மூலம் எங்களுக்கான ஒரு தீர்வை நோக்கி நகர முடியும் என்ற ஒரு விடயத்தை பலர் நம்புகிறார்கள். எங்கள் கட்சிகளினுடைய தலைவர்களும் குழுக்களாக சேர்ந்து கடிதங்களை அனுப்புகிறார்கள், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள், உரிமைகளை கோருகிறார்கள், நாங்கள் என்ன கேட்கிறோம் என்பதை அங்கு சேர்க்கிறார்கள். ஆனால் விஜயனுடைய அரசியல் நகர்வில் இது சாத்தியப்படுமா? கடந்த காலங்களில் எப்படி அது சாத்தியப்பட்டது என்ற ஒரு வரலாற்று அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. எம்ஜிஆர் இங்கு வந்து சென்றதற்கு பிறகும் அவரால் என்ன செய்ய முடிந்தது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போது விஜய் வந்து காங்கிரசினுடைய ஆதரவோடு இருக்கிறார். காங்கிரஸ் எங்களுடைய போராட்டத்தில் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதை இன்னும் ஒரு வடிவத்தில் இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியது. இப்படி இருக்கும்போது விஜயனுடைய அரசியல் நகர்வு அது அரசியலை விட்டுக்கொள்ளலாம், ஒரு மீனவர்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காவது விஜய் இந்த முடிவுகளை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதில் நிறைய உரையாடல் ஒன்றை கடந்து வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். விஜயை பொறுத்தவரையில் அவர் ஒரு புதிய அரசாங்கம், ஒரு அனுபவம் மற்ற ஒரு ஆட்சியாளர்கள் பெருமளவுக்கு எல்லோருமே அதை மேற்கூடகங்கள் பெருமளவுக்கு சிறுவர் அரசாங்கம் ஒன்றே அதை வடிவமைத்து உரையாட அது முயற்சிக்கிறது. அது மிக பலவீனமான ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கிறது என்ற விவாதங்களும் அதீதமாக உண்டு. அதில் விடுதலை சிறுத்தைகள் அதே போன்று இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செல்வாக்கு அதில் இருப்பதனால் அது குறித்துடைய பக்குவமான ஒரு 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 கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதே தவிர அதை கடந்து வெற்றிக் கழகத்துக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்டமைப்பை அது கொண்டிருக்கிறதான்றது இல்லை. அது தெளிவாகவே தெரிகிறது. ஆனால் இதில் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இப்போ ஈழத்தமிழர்களுக்கு திமுகவும் அதிமுகவும் ஏற்கனவே காங்கிரஸும் ஏற்கனவே ஒரு பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டது. அவர்களிடம் போகிற போது ஸ்ரீபெரும்புத்தூர் விடயம் தொடர்பான உரையாடல்களை அவர்கள் முன்னகர்த்துவார்கள். அதுக்குரிய ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைந்தது. அவர் ஒரு புதிய அரசாங்கம், புதிய வடிவம், அவர்களுக்கும் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் நீங்கள் குறிப்பிட்டது போல் அது ஒரு ஆரம்ப நிலையில் இருப்பது தான். இப்போ அரைக்குறை சமஷ்டியை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு முதலமைச்சருடைய எல்லையே நீங்கள் குறிப்பிட்டது போல் எம்ஜிஆர் எந்தளவு குறித்துடையது என்பதை காட்டியிருக்கின்றார். அதை தாண்டி பெருமளவுக்கு ஒரு முடிவை எடுக்கிறது அல்லது அதுக்குரிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துவது என்பது ஈழத்தமிழர் அரசியல் மிக கடினம். ஆனால் அதுக்கான ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த 8 லட்சம் மக்கள் 8 கோடி மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு பலமான ஒரு இருப்பை ஏற்படுத்துவதன் ஊடாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னு சொன்னால் மக்கள் ஆதரவு கொண்ட ஒரு தலைவராக விஜய் தன்னை அடையாளப்படுத்துகிறார். 2 வருடத்தில் கட்சி தொடங்கின உடனே ஆட்சியை கைப்பற்றுகிறார். ஆகவே அவருக்கு நிச்சயமாக அந்த 8 கோடி மக்களினுடைய ஆதரவையும் அவர் பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குமென்றால் ஈழத்தமிழர்களுடைய அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி அவர் போக திட்டமிட்டால் அது சாத்தியமான ஒரு வழிமுறை இருக்குது. அதை கடந்து இந்திய அரசியலமைப்புக்குள்ளால் நீங்கள் சொன்னது போல் சாத்தியமே இல்லை, அதனுடைய எல்லை. ஆனால் நீங்கள் 2வது குறிப்பிட்டீர்கள், இந்த காங்கிரஸ் அதுக்குள்ளே இருப்பதனால் அது சார்ந்த ஒரு நெருக்கடி ஈழத்தமிழருடைய பார்வையில் காங்கிரஸ் உண்மையிலேயே ஒரு விரோதமான சக்தி தான். ஆனால் ஈழத்தமிழர்களும் அந்த காங்கிரஸுக்கு எதிரான அணுகுமுறைகளை ஈழத்தமிழர்களும் வைத்திருக்கிறார்கள் அல்லது முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அது தவிர்க்க முடியாமல் ஆனால் அது ஒரு காலப்பகுதி. இன்றைய காலப்பகுதியில் ஈழத்தமிழருடைய இருப்பை எப்படி கட்டமைத்தால் ஈழத்தமிழர்களை அடுத்த சூழலுக்குள் அல்லது அவர்களுடைய நெருக்கடியில் இருந்து எப்படி விடுபட வைத்தல் என்பதற்கான உரையாடல்களையும் அறிவுபூர்வமான உத்திகளையும் வகுப்பது தான் ஈழத்தமிழர்களுக்கு பொருத்தப்பாடுடையது. காங்கிரஸோடு இருப்பது என்பதற்காக அவர்களை இப்போ இன்னொரு வகையில் விவாதிப்போமே, காங்கிரஸ் தான் இவ்வாறுன்னு சொன்னால் பிஜேபியினுடைய ஆட்சி கால பகுதியில் ஈழத்தமிழருடைய அரசியல் என்ன மாற்றம் ஏற்பட்டது? காங்கிரஸுக்கு எதிரானது, காங்கிரஸ் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது என்றால் பிஜேபி எதை ஈழத்தமிழருக்கு தந்து விட்டு போனது?
பிஜேபி எதற்கான அழுத்தத்தை கொடுத்தது? இதில் ஒரு அடிப்படையான விடயம் இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியலை தாங்களே தான் தீர்மானிக்கணும். புறசக்திகளிடம் ஒப்படைப்பது, தமிழகம் எங்களுக்கு ஒரு ஆதரவு தளத்தை தரலாம், செய்து விடாது. ஆனால் தமிழகத்தினுடைய எல்லையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த எல்லைக்குள் இருந்து தான் தமிழகத்தினுடைய ஆதரவை ஈழத்தமிழர்கள் பெற வேண்டும். இதை கடந்து ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இந்திய தேசிய நலனை நிராகரித்து விட்டோ அல்லது இந்திய தேசிய நலனில் அவர்கள் செயல்படுவது தவறென்று விவாதித்தால் விஜய், நான் நினைக்கிறேன், ஈழத்தமிழுடைய அரசியலிலிருந்து காணாமல் போகின்ற ஒரு சூழல் தான் அவருக்கு ஏற்படும். ஏனென்று சொன்னால், அவர் எடுத்துக்கொண்ட கச்சத்தீவு 2 நாட்டுக்கும் இடையிலான உடன்பாடு. அந்த 2 நாட்டுக்கு இடையிலான உடன்பாட்டை உடைப்பதற்கு அவருடைய அதிகாரம் போதாது. இல்லை, அவர் உடனே ஒரு விடயத்தை, அங்கு இலங்கையிலே 6 மீனவர்கள் கைது செய்யப்படும் போது ஜெய்சங்கருக்கு தான் கடிதம் எழுதுகிறார். நிச்சயமா. அப்போ அங்கிருந்து தான் அவர்களுக்கு இங்கே அழுத்தம் கொடுக்க முடியும். அப்படியானால் இந்த விடயத்தை அவர் ஒரு விடயமாக சொல்கிறாரே தவிர அது எப்படி சாத்தியப்படும் என்ற விடயம் அவருடைய அந்த அடுத்த கடிதத்திலே அது தெரிகிறது இல்லையா? அது சாத்தியமே இல்லை உண்மையில். ஆனால் இதில் இன்னொரு, அதான் நான் திரும்ப திரும்ப குறிப்பிடுகிறேன், மக்களை அணி திரட்டி மக்களுடைய ஆதரவோடு ஜல்லிக்கட்டை அவர்கள் எப்படி நிறைவேற்றினார்கள், அதே போன்ற ஒரு அணுகுமுறையை இங்கு சாத்தியப்படுத்த முடியும். ஒன்று. 2வது, மீனவர்கள் தொடர்பான விவகாரங்களை 2 தரப்பு மீனவர்களோடும் உரையாடி இந்த விடயத்துக்குரிய தீர்வை நோக்கி நகர்த்த முடியும். நான் நினைக்கிறேன், உங்களுடைய சந்திப்புக்கு முதல் புதுச்சேரியில் இருந்து வருகின்ற திமுகவினுடைய ஒரு உறுப்பினரோடு உரையாடி விட்டு வந்தேன். இந்த மீனவர் சம்பந்தமான விடயங்கள் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்று. உண்மையில் ஏற்கனவே இது பற்றிய உரையாடல்களை எங்களுடைய மீனவ சமூகமும் தமிழகத்தினுடைய சமூகங்களுக்கும் இடையில் ஒரு உரையாடல் நிகழ்ந்திருக்கிறது. பெரிய அளவில் அந்த உரையாடலில் சில நம்பிக்கை ஊட்டக்கூடிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கு. ஆனால் அவற்றினுடைய தொடர்ச்சி நிகழவில்லை. அவர்கள் மீள மீள கேட்கிறார்கள். அதை ஒரு தொடர்ச்சியானதாக ஒன்று மாற்றுவது என்பது ஒரு அடிப்படையான தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த 2 தரப்பும் சந்திக்கின்ற போது தான் இதுக்குரிய தீர்வு சாத்தியமாகும். இந்த சூழ்நிலையிலே அர்ஜுனா ராமநாதன் இந்த விடயங்களிலே தமிழ்நாட்டுக்கு செல்கிறார். அங்கு சில கருத்துக்களை சொல்கிறார். பின்பு இங்கு பாராளுமன்றத்தில் சில கருத்துக்களை, அர்ஜுனாவனுடைய கருத்தை எதிர்த்து சீமான் ஒரு கருத்தை சொல்கிறார். இது எந்த வகையிலான ஒரு அரசியல் தளத்தில் பயணிப்பதாக நாங்கள், இதனால் ஈழத்தமிழ் மக்களுக்கு என்ன சாதகம் நடக்கும் என்று பார்க்கலாம்? இல்லை, இது உண்மையிலேயே ஒரு அரசியல். நானும் நீங்களும் இது விடயம் தொடர்பில் உரையாட முடியுமான்றது கூட எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இது நாகரிகமான ஒரு அரசியல். ஆனால் எங்களுடைய இளைய தலைமுறை அதை விரும்புகிறது, அதை பார்க்கிறார். நாகரிகமான ஒரு அரசியல் பக்கமாக இது உண்மையில் தெரியவில்லை. அரசியலுக்கு என்று ஒரு வரையறை இருக்கிறது, அரசியலுக்கு என்று ஒரு நாகரிகம் இருக்கிறது. அந்த நாகரிகத்தோடு பயணிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஈழத்தமிழர்களுக்கும் உண்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் உண்டு. ஆகவே இதில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த தரப்புகளுடைய உரையாடல்களை எனக்கு பார்க்கின்ற போது, நான் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறேன், இந்த உரையாடலை நான் பார்க்கின்ற போது இதில் பெருமளவுக்கு ஈழத்தமிழர்கள் கரிசனை கொள்ளாமல் இருப்பது பொருத்தப்பாடுடையது. இது ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் செய்முறையை இது கொண்டிருக்கவில்லை. ஆகவே இது ஒரு தனிமை, இது ஒரு நீண்ட நோக்கோடு இந்த விடயம் உண்மையில் உரையாடும். தமிழகம் எங்களுக்கு வேண்டும், தமிழகத்தினுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும். மத்திய அரசு எங்கள் மீது என்ன வகை அழுத்தங்களை கொடுத்தது, எங்களை கொன்றொழித்தது, எங்களை அழிவுக்கு உட்படுத்தியது என்பதெல்லாம் உண்மைதான். அதே போன்று தமிழகத்தில் இருந்த அரசு, அந்த காலப்பகுதியில் இருந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். ஆனால் தமிழக மக்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையில் இந்த விடயத்தில் பெரும் முரண்பாடு இருத்தல் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை தராது. சீமானை பொறுத்தவரையில் அவர் பெருமளவுக்கு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பக்கங்களில் ஏதோ ஒரு பகுதியை, நிறைய குறைபாடுகளும் முரண்பாடுகளும் இருக்கலாம், ஏதோ ஒரு பகுதியை தமிழகத்தில் மயமாக்கம் செய்வதில் வெற்றி காணுகிறார். அவர் எங்களுடைய பிரச்சனையை பற்றி கதைக்கிறார், எங்களோடு சார்ந்து நிறைய விடயங்களை உரிய. ஆனால் அந்த மக்கள் அவரை சட்டசபைக்கு அனுப்ப முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள்னு சொன்னால் அதை நான் குறிப்பிடுவேன். தமிழகம் எங்களோட இல்லை என்பது தான் இதனுடைய உண்மையான சாரம். தமிழகம் எங்களுக்கானதுண்டு நாங்கள் நினைக்கிறோம், உரையாடுறோம் என்றெல்லாம் கருதுகிறோம். ஆனால் சீமானால் ஒரு ஆசனத்தை கூட பெற முடியவில்லைன்னா, என்னோட சீமான் எங்களிலே தங்கி இருக்கிறார், எங்களுடைய கொடியை வச்சிருக்கின்றார், எங்களுடைய தலைவரை தான் முதன்மைப்படுத்தி வச்சிருக்கின்றார். அவை இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கின்ற போது தமிழகமும் எங்களிடம் இல்லாத ஒரு வறுமை ஒன்று இருக்கிறது. இதுக்கு பின்னால் எங்களுடைய அரசியல் பலவீனமும் அரசியல் ரீதியான உரையாடலில் காணப்படுகின்ற நாகரிகமின்மைகளும் அதுக்கான அடிப்படை. ஆகவே இந்த சூழல் நான் நினைக்கிறேன்
இந்த இந்த சமூகத்துக்கு எடுத்து செல்லப்படக்கூடாது, அல்லது இந்த நீங்கள் சொன்னது போல் இந்த இளந்தலைமுறை அதை அதிகம் நேசிக்கிறது, விரும்புகிறது என்று நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த பக்கங்கள் உண்மையில் நீக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இளம் சமூகம் இவ்வாறு இன்னொரு மனிதன் மீது சேற்றை பூசி, இன்னொரு மனிதன் மீது அவமானத்தை ஏற்படுத்தி ஒரு அரசியலை உண்மையை மாற்றம் செய்ய முடியாது. அதற்கு நீங்கள் சொன்னது போல் இந்த இளம் சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி, இல்லாவிட்டால் எங்கள் விடயம் என்ன என்பதை தெளிவுபடுத்தி அந்த விடயத்திற்கு அவர்களை ஈர்க்கும் பொறுப்பை எங்களுடைய கட்சிகள் செய்ய தவறுகிறது. எங்களுடைய கட்சிகளுக்கு அந்த பொறுப்பு. நீங்கள் சொன்னது போல மே 18 எவ்வாறு ஒன்று திரண்டார்கள் இளையோர்கள் உணர்வு ரீதியாக ஒரு விடயம். எங்களிடம் இப்போது கையில் இருக்கிற ஒரே ஒரு விடயம் இந்த நினைவேந்தர்களும் உணர்வெழுச்சியான இந்த நாட்களும் தான். இந்த விடயத்தையாவது நாங்கள் மையப்படுத்தி கொண்டு அந்த இளையோர்களை எங்களுக்குள் கொண்டு வருவதில் நாங்கள் தவறிப்போகிறோம், இல்லாவிட்டால் அதிலே தோற்று போகிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் அதை அணுகுகிறார்கள். கட்சிகளுக்காக இந்த நினைவேந்தல்களிலே மக்கள் வரவில்லை, அவர்கள் உணர்வுபூர்வமாக தாங்களாகத்தான் வருகிறார்கள். ஆகவே அரசியல் செயற்பாட்டாளர்களும் சரி, இல்லாவிட்டால் பொது கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பவர்களுக்கும் தான் அந்த பொறுப்பு இருப்பதாக நாங்கள் சொல்கிறோம். ஆகவே அந்த விடயத்திலே நாங்கள் 17 ஆண்டுகளிலும் தோற்றுத்தான் போயிருக்கிறோம். முள்ளிவாய்க்காலில் எப்படி 17 ஆண்டுகள் கடந்து தோற்று போயிருக்கிறோமோ இதே ஒழுங்குபடுத்தலிலும் நாங்கள் தோற்று போய் தான் இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் எப்படி நகர்த்தலாம் என்று நம்பலாம்? இல்லை, இதில் உண்மையாகவே இதை நான் நம்புகிறேன். இந்த காலப்பகுதி என்பது இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பாடம் அல்லது அனுபவமாக இது ஏற்பட வேணும் ஒன்று. ஆனால் என்னிடம் இருக்கின்ற அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு அலையாகவும், பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்திக்கு போட்ட மக்கள் இனி வருகின்ற தேர்தலில் அப்படி செய்ய மாட்டார்கள், இனி அதெல்லாம் வாய்ப்பிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து விட்டார்கள். இப்படித்தான் அனுரகுமார் திசாநாயக்கா வரும்போது கூட சொல்லியிருந்தார்கள். ஆகவே அவர்கள் ஒரு சாட்டை மாத்திரம்தான் விதைத்து விட்டு போகிறார்களே தவிர செயற்பாட்டு ரீதியான அணுகுமுறையை கையெடுக்கவில்லை. இல்லை, அவர்களை பொறுத்தவரை அதை நான் ஒரு முடிவு, அதாவது அவர்கள் சார்ந்து அரசியல் கட்சிகள் சார்ந்து இந்த இளம் தலைமுறையினை ஒன்று அவர்கள் உள்வாங்கவில்லை. ரெண்டாவது இந்த மக்கள் கூட அவர்கள் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ கடந்த வாரங்கள் எல்லாம் தமிழரசு கட்சிக்குள்ளே நடந்த சம்பவங்களை பார்க்கின்ற போது அது காலங்காலமாக அந்த 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 முரண்பாடு என்பதற்கு அப்பால் அவர்கள் சந்திக்கின்ற வேளைகளில் தமிழர்கள் பற்றியோ, தமிழர்களுடைய துயரங்கள் பற்றியோ, தமிழர்களுடைய அபிவிருத்தி அல்லது பொருளாதாரம் அல்லது சமூக வாழ்வியல் பற்றியோ அவர்கள் ஒரு உரையாடலையும் கடந்த பல ஆண்டுகளாக அவர்கள் செய்யவே இல்லை. மாறாக அவர்கள் கட்சியினுடைய ஒழுங்கு, கட்சியினுடைய கட்டமைப்பு, கட்சியினுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை இதை பற்றித்தான் உரையாடுகிறார்களே தவிர எந்த சூழலிலும் அவர்கள் இந்த மக்கள் சார்ந்து அவர்கள் உரையாடவில்லை. இதுக்கு பிற்பாடு இந்த மக்களிடம் எப்படி அவர்கள் வாக்கு கேட்பது? அது எப்படி நியாயம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வது? அது தவறான ஒரு விடயம் தானே. அடிப்படையில் இந்த ஒரு அரசியல் கட்சி தான் ஒரு சமூகத்தினுடைய இருப்பு, அல்லது ஒரு அரசியல் இயக்கம் தான் ஒரு இனத்தினுடைய இருப்பு. ஆகவே அந்த இருப்பை கட்டமைப்பதற்குரிய எண்ணங்களையும் உரையாடல்களையும் அல்லவா நீங்கள் சந்திக்கின்ற போதும் கூடுகின்ற போதும் உங்களோட மாநாடுகளிலும் நீங்கள் முன்வைக்க வேண்டிய விடயம். நீங்கள் அதை கடந்து வேறு ஒரு விடயத்தை முன்வைக்கிற போது இந்த இளந்தலைமுறை அதுக்கு பொருத்தப்பாடுடைய ஒரு கட்சியை நோக்கி அது நகரும். அது தவிர்க்க முடியாது. இதுக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரு வழி முறை என்று எதிர்பார்ப்பது இந்த தென்னாசியாவில் ஏற்பட்டது போல் ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த சமூகம் தன்னை புதிதாக தகவமைத்துக் கொள்வதற்குரிய உத்திகளை வகுப்பதை தவிர வேறு ஒரு மார்க்கமும் இந்த மரபார்ந்த கட்சிகளிடமிருந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் இப்போது இருக்கக்கூடிய சூழலின் தொகுப்பாக நாங்கள் காணக்கூடிய அம்சம் என்று. இது தனித்து தமிழரசு கட்சி மட்டுமில்லை, தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்துமே இவ்வாறான செயல்பாடுகள் தான் இருக்கின்றன. அது சில வேளைகளில் டிடிஎன்ஏயாக இருக்கலாம், அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சியாக இருக்கலாம், அல்லது ஏனைய எல்லா மக்கள் கூட்டணி எல்லாவற்றையும் அடையாளப்படுத்தி பாருங்கள். எல்லாவற்றினுடைய இருப்பிலும் ஒரு பாரம்பரிய மனோநிலையும் மரபும் இந்த புதிய யுகத்துக்கேற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வதற்கும் இந்த மக்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லாத ஒரு சூழல் ஒன்றை அவதானிக்க முடிகிறது. ஆகவே இது நிச்சயமாக அடுத்து வரும் தேர்தலிலும் நிறைய நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இதே தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவிலே ஸ்ரீதரன் வாக்களித்த விடயம் தொடர்பான ஒரு குழு நியமிக்கப்பட்டு விசாரணைக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. 2 நாட்களுக்கு பிறகு மட்டக்களப்புக்கு ஜனாதிபதி செல்கிறார். அங்கு நூலகம் திறக்கப்படுகிறது. அந்த நூலகத்திலே தமிழரசு கட்சியினுடைய முக்கிய பிரதிநிதிகள் இணைந்து அந்த நூலகத்தை திறந்து வைக்கிறார்கள், கலந்து கொள்ளும். இது எவ்வகையான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலாக பார்ப்பது. அது விமர்சனமும் முன்வைக்கப்படுகிற ஒரு பக்கத்தில், அதற்கான பதிலும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நகர்வு என்பது சரியான ஒன்றா?
இல்லை, இதில் அடிப்படையான விடயம் ஸ்ரீதரன் மீது, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீதான நெருக்கடியை கொடுக்கின்ற செய்முறையை அன்றி, இது பெருமளவுக்கு அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்கிறார் என்ற ஒரு தளத்தில் இது உருவாக்கப்படவில்லை என்றுதான் என்னுடைய அவதானம். ஏனென்று சொன்னால், நல்லாட்சி முழுவதும் பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் உட்பட எல்லோருமே பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தோடு சேர்ந்து தான் பயணித்தவர்கள். சரத் பொன்சேகா போரை நிகழ்த்தி, அவர் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், போரை நிகழ்த்திய தளபதிக்கு வாக்களிக்கவும் இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து தான் இந்த மக்களுக்கு சொல்லப்பட்டது. ஆகவே தென்னிலங்கை மீது அல்லது இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணித்தல் என்பது தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஒரு பொதுவான வடிவம் இருக்கிறது. அது காலங்காலமாக அதைத்தான் அது மேற்கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய ஆரம்ப காலகட்டத்தில் தமிழரசு கட்சியாக இருக்கிற போது டட்லி சென்னாயக்காவினுடைய காலகட்டத்தில் அரசாங்கத்தோடு சேர்ந்து கூட தமிழரசு கட்சி பயணித்திருக்கிறது. ஆகவே இது ஏறக்குறைய ஸ்ரீதரனுக்கு எதிரான இது ஒரு உட்கட்சி பூசல் கூட கிடையாது. இது ஏறக்குறைய இந்த கட்சியினுடைய கொள்கையை, அதனுடைய இலட்சியத்தை எல்லாவற்றையும் அழித்தொழிப்பதற்கான ஒரு திட்டமிடலாகத்தான் நான் என்னுடைய அறிவின் தளத்திலிருந்து இது பெருமளவுக்கு இந்த கட்சியினுடைய இருப்பை எந்த அளவுக்கு இல்லாமல் செய்வது, இவற்றினுடைய அடிப்படை என்னென்னு சொன்னால், இதில் உள்ளார்ந்த ரீதியில் இது ஒரு உட்கட்சி பூசல் என்று யாராவது விவாதிக்க வலிக்கிட்டால், அது உட்கட்சி பூசல் என்பது ரெண்டு சமமானவர்களுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய கட்சியை கட்டமைப்பை மாற்றுகின்ற அல்லது கட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற அல்லது கட்சியை உடைத்து தங்களுக்கான தனியான அடையாளங்களை முதன்மைப்படுத்துவது தான் உட்கட்சியினுடைய மோதலாக இருக்கும். அது பெருமளவுக்கு கட்சியை மாற்றுகின்ற ஒரு வடிவமாக இருக்கும். எப்போதுமே ஒரு அரசியல் கட்சிகளுக்குள் எதிர்த்தனமான குழுக்கள் இருக்கும். அந்த குழுக்களுக்கு இடையில் எப்போதுமே மோதல் இருந்து கொண்டிருக்கும். அது அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை சாத்தியப்படுத்தும். இது என்ன செய்கிறது என்றால், கட்சியினுடைய வளர்ச்சியை முற்றாகவே தகர்க்கிறது. அதுதான் இங்கே உள்ள மிக மோசமான ஒரு செய்முறை. அவை இங்கே வெளிப்படையாக சொல்லப்படுற விடயம் அல்ல. இதனுடைய பின்னார இருக்கக்கூடிய முக்கியமான காரணம், பின்னூட்டப்படுகின்ற எல்லா விடயங்களும் இது தனியவே ஸ்ரீதரனுக்கு மட்டுமானதென்று, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு மட்டுமானதென்று நான் விவாதிப்பதை விட ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியினுடைய இருப்பையும் இது சார்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய இருப்பையும் இது காணாமல் செய்வதற்கான ஒரு செய்முறையை இது கொண்டிருக்கிறது. இந்த வேலைப்பாடுகள், இந்த நகர்வுகள் இப்படி இருக்கும்போது வடகிழக்கை பொறுத்தவரையிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வடிவத்தில் மக்கள் சார்பான விடயங்களை நகர்த்தி செல்வதாகத்தான் இருக்கிறது. நேற்றும் கூட அலுவலகம் ஒன்று யாழ்ப்பாணத்திலே ரெல்வின் சில்வாவினுடைய வருகையோடு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசியல் தாண்டிய ஒரு விடயத்தில் தேசிய மக்கள் சக்தியோடு பேசியாவது, இல்லாவிட்டால் அவர்கள் மூலம் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியுமான நகர்வுகளை சொல்லுவோமாக இருந்தாலும் அதற்கான சாத்தியப்பாடுகளும் அரசியல் தீர்வு தொடர்பான விடயத்திலே சமிக்கைகள் இல்லை, தெரிவதாக இருக்கவில்லை. அவை நியாயமான தீர்வு ஒன்றை ஜனாதிபதி தர வேண்டும் என்று சொல்லி சுமந்திரன் அவர்கள் பேசுகிறார். ஆனால் அந்த நியாயமான தீர்வு எப்படி அவர் தருவார், எப்படி அவருக்கான அழுத்தத்தை கொடுத்தோம், எங்கு அதை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கினோம் என்ற விடயம் இல்லை. ஆகவே ஒரு பக்கத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய நகர்வுகள் தமிழ் தேசியத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியை பார்க்கக்கூடியது. இன்னொரு பக்கம் தமிழ் தேசியத்திற்குள்ளே அடிபட்டு கொண்டிருக்கிறோம். இப்படியானால் இந்த நகர்வு எப்படி எங்களுக்கு சாதகமாக வரும் என்று நம்பலாம்? இல்லை, இது பெருமளவுக்கு அதுதான் இதில் ஒரு முடிவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கட்சிகள் தங்களுடைய அரசியல் ரீதியான பலவீனமான இருப்பில் மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று ஏறக்குறைய கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மீள இடித்து உரைக்கப்படுகிறது, ஊடகங்களால் உரைக்கப்படுகிறது. ஊடகங்கள் சார்ந்து பெருமளவுக்கு ஒரு எழுத்து துறையில் இருக்கிறவர்கள் அல்லது பத்திய எழுத்தாளர்கள் அல்லது அரசியல் ஆய்வாளர்களால் சொல்லப்படுகிறது. இவை எதையும் இந்த கட்சிகளுடைய தலைமைகளோ கவனத்தில் கொள்ளவில்லை. ஆகவே நான் நினைக்கிறேன், இந்த கட்சிகள் சார்ந்த உரையாடல்களை கைவிட்டு புதிய கட்சிகள் ஒன்றை உருவாக்குவது பற்றி அல்லது இளந்தலைமுறை இந்த அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய அம்சங்களை முதன்மைப்படுத்துவது பற்றிய உரையாடலை மேலெடுப்பது தான் பொருத்தப்பாடுடையதாக இருக்கும் என்று இளம் தலைமுறைகள் இந்த விடயத்தை பலர் இப்போது வலியுறுத்துகிறார்கள். இளம் தலைமுறை அரசியலுக்கு கொண்டு வாருங்கள், அரசியல் ஊற்றுங்கள், அவர்களை சிந்திக்க வையுங்கள், அவர்களை களத்தில் இறக்குங்கள் என்று சொல்கிறார். எப்படி நாங்கள் அதை பெற்றுக்கொள்வது? காரணம் விஜயினுடைய வருகையில் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தளம் இன்னும் தேவை 118 போதாமல் இருக்கிறது, இன்னும் 5 தேவை, 6 தேவை, திருமாவளவனோடு பேசுகிறார், காங்கிரஸோடு பேசுகிறார் என்று இங்கிருக்கின்ற எமது இளைய தலைமுறை ஆர்வமாக இருந்த அளவிற்கு, ஆர்வம் காட்டிய அளவிற்கு எமது அரசியலில் அவர்கள் ஆர்வம் இல்லை.
இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக என்ன செய்தார்கள், தமிழரசு என்ன செய்தது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ன செய்தது கடந்த தேர்தல் என்று கேட்டால் அதை பற்றி ஆர்வம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் இந்த தமிழ்நாட்டு தேர்தல் பற்றி அக்கு வேறு ஆணி வரையாக அவ்வளவு தரவுகளையும் சொல்கிறார்கள். ஊடகங்களில் அறியாத தரவுகள் கூட அவர்களிடம் இருக்கிறது. அப்படி ஒரு நிலையில் இந்த இளைய தலைமுறை இருக்கும்போது எப்படி நாங்கள் கொண்டு வருவது? இல்லை, இதில் அடிப்படையான விடயம் இது தவறவிட்டது அரசியல் கட்சிகள் அல்லது இந்த 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 இதில் முன்னணியாக இருந்த அது சார்ந்திருக்கிறவர்கள் அல்லது ஊடகம் சார்ந்திருக்கிறவர்கள் அவர்களுக்கும் அந்த பங்கு. ஏனென்று சொன்னால் இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளே ஒரு இளைஞர் அணிகளை இப்போது காண கிடைக்குது இல்லையே. முந்தைய ஒரு இளைஞர் அணி எல்லா கட்சி கட்டமைப்புகளுக்குள்ளும் இருக்கும், அதுக்கு ஒருவர் இருப்பார், பொறுப்பாக ஒரு இளைஞன் இருப்பார். ஆனால் இப்போது அவ்வாறான ஒரு வடிவங்கள் இல்லை. ஆகவே இந்த எங்களுடைய அரசியலை சொல்வதற்கு ஒரு களம் கிடையாது. அவர் ஏனென்றால் எங்களுடைய அரசியல் நீங்கள் குறிப்பிட்டது போல் விஜயனுடைய அரசியல் போன்றது இல்லை. ஈழத்தமிழர்களுடைய அரசியல் என்பது ஒரு அர்ப்பணிப்பான ஒரு தியாகத்தினால் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு அரசியல், மிக துயரமான அரசியலினுடைய பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்குள்ளால் தான் இது உணர்த்தப்பட வேண்டும். புரட்சி பற்றியும் சரிதானே, போராட்டத்தினுடைய முனைப்பு பற்றியும் போராட்டத்தினுடைய சக்திகள் பற்றியும் இங்கே உரையாடல் எங்களுக்கு அவசியம். ஆகவே இது நிச்சயமாக இது ஒரு ஊட்டப்பட வேண்டும் அல்லது உரையாடப்பட வேண்டும், விவாதிக்கப்பட வேண்டும். இது தொடர்பான எண்ணங்கள் ஒரு காலப்பகுதியில் பல்கலைக்கழகம் அதை பெரிய அளவில் பங்களிப்பு செய்தது. பல்கலைக்கழக சமூகத்துக்குள்ளேயே வெளியாருடைய எல்லையற்ற விதத்திலான பிரவேசங்களும் உரையாடல்களும் அவற்றின் ஊடாக ஒரு அரசியல் ரீதியான ஒரு கட்டமைப்பு முறைகளும் உண்மையில் வளர்ந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அது ஒரு நீண்ட, அதுவும் குறிப்பாக இந்த மறுமலர்ச்சி கழகம் வருகின்ற காலப்பகுதி அல்லது அதுக்கு முதல் இந்த எல்லா இயக்கங்களும் தோன்றிய காலப்பகுதிகளுக்கு பின்னால் அவர்களுடைய உரையாடல்களுடைய ஆழமான பக்கங்கள் அங்கே இருந்தது. ஏனென்று சொன்னால் இந்த அரசியலை நகர்த்துவது என்பது விஜயனுடைய அரசியலை நகர்த்துவது போன்றது கிடையாது. ஆனால் விஜயனுடைய அரசியலை பொறுத்தவரையில் அது சினிமா தளத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அது இலகுவாக வரும், அது இலகுவாக காணாமல் போய்விடும். ஆனால் இது அவ்வாறானதில்லை. இது ஒரு நிரந்தரமான பலத்தையும் நிரந்தரமான மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அது இதே அம்சம்தான் உண்மையில் ஏவிபி தென்னிலங்கையில் செய்தது. ஏவிபியும் பல்கலைக்கழகங்களுக்கு கூடாக இப்போவும் பல்கலைக்கழகங்களை ஏவிபி நம்பியிருப்பதும் அதோடு சேர்ந்து பயணிப்பதும் என்பது தன்னுடைய கொள்கையை இன்றும் அது கடத்துவதற்கான ஒரு இடத்தை அது அடையாளம் கண்டு வைத்திருக்கிறது. ஆனால் இதே சூழலை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கான பொறுப்பு உண்மையில் கட்சிகளுக்கும் உண்டு, இது சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் உண்டு. இவை இந்த கடந்த 10-20 வருடங்களுக்கு மேலாக அல்லது 2009க்கு பின்னால் இந்த 17 வருட காலப்பகுதி பெருமளவுக்கு அது தொடர்பாக எந்த உரையாடல்களும் வலிமையானதாக உண்மையில் இருக்கவில்லை. அதுதான் இந்த இந்த நெருக்கடிக்கு உண்மையான காரணம் என்று நான் நினைக்கிறேன். அரசியல் கட்சிகள் அவ்வாறு செயற்படவில்லை. தங்கள் சொந்த கட்சிகளினுடைய பிரச்சனைகளை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், இல்லாவிட்டால் இன்னும் ஒரு கட்சியோடு மோதி கொண்டு இருக்கிறார்கள். மக்களினுடைய பொருளாதாரமோ இருப்பு பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. அடுத்து சிந்திக்க வேண்டிய தரப்பில் இருப்பவர்கள் என்று பார்த்தால் ஆய்வாளர்கள், உங்களை போன்ற பேராசிரியர்கள், நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், எங்களை போன்ற ஊடக தகவல்களை மக்களிடம் கொண்டு சென்று பரப்புவர்கள், ஊடகவியலாளர்கள், இவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆனால் இந்த 17 ஆண்டுகளில் 2009ற்கு பின்னரான 17 ஆண்டுகளில் எங்கள் போன்றவர்களினுடைய செயற்பாடுகளும் மக்களிடம் செல்வதில் தடையாக இருக்கிறது. இல்லாவிட்டால் நீங்கள் கூட பல நிகழ்ச்சிகளில் பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறான பல சிந்தனைகளை மக்கள் மத்தியில் உரையாடி இருக்கிறீர்கள், தெரிவித்திருக்கிறீர்கள், பல வழிகளில் அது ஆனால் அந்த விடயங்களை நாங்கள் அதிகமாக முன்னோக்கி கொண்டு சென்றாலும் அதை செல்ல வடியாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? இல்லை, இதில் அடிப்படையான இன்னொரு அம்சம் இருக்கிறது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த அரசியல் கட்சியை விட்டு விடுங்கள், சிவில் தரப்புகள் அல்லது இந்த அறிவுபூர்வமாக இதை உரையாடுபவர்கள், நீங்கள் குறிப்பிட்டது போல் ஊடகங்கள் எல்லாமே அந்த உரையாடல்களை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அது மக்களிடமோ அல்லது இந்த என்செட்டிடமோ கொண்டு சேர்க்கப்படவில்லை. அந்த கொண்டு சேர்க்கப்படுவதற்கான உத்திகளை உண்மையில் நாங்கள் உருவாக்கவில்லை. அந்த 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 உருவாக்கத்தில் எங்களிடம் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனம் சரி செய்யப்பட வேண்டும் என்றது தான் நான் முன்வைக்கிற மிக முக்கியமான. விஜய் ஓரளவுக்கு இப்போது தமிழ்நாட்டில் இருந்து சொல்வாராக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு வாக்களியுங்கள், இல்லாவிட்டால் சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று விஜய் ஈழத்தமிழர்களை பார்த்து ஒரு விடயத்தை சொல்வார்களாக இருந்தால் இங்கிருக்கின்ற அந்த ரசிகர்கள் இல்லாவிட்டால் அவர் ஆதரவானவர்கள் அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இல்லை, இது ஒரு நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் ஒரு குறிப்பிடப்பட்ட இப்போ அவருடைய ரசிகர்கள் இருந்தது. அப்படிப்பட்ட ரசிகர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு வரையறுக்கப்பட்டது தான். அந்த வரையறுக்கப்பட்டது என்னத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னால் அது சார்ந்த
இந்த ஊடக பரப்பில் அல்லது சமூக வலைத்தள பரப்பில் அது தொடர்பான நம்பிக்கை ஊட்டல்களை அதிகரிப்பார்கள். அவ்வாறான அதிகரிப்பு நிகழுகிற போது நீங்கள் சொன்னது போல் அதுக்கான ஒரு செய்முறைக்குரிய ஒரு வாய்ப்பை இது ஒரு தளத்தில் உருவாக்கும். ஆனால் இன்றைய சூழலில், அதாவது விஜய் ஆட்சியை கைப்பற்றிய பிற்பாடு தமிழகத்தினுடைய நிலையை வைத்து பார்க்கின்ற போது ஈழத்தமிழர்கள் அது தொடர்பில் கொஞ்சம் விழிப்புணர்வு கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவதானம் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் அவருடைய ரசிகர்கள் இப்போவும் அவ்வாறு தான் இருக்கிறார்கள். அது அந்த பிள்ளைகளுக்கு உரித்துடையது என்று தான் நான் நினைக்கிறேன். அது அந்த பிள்ளைகள் இறக்கூடிய 18 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் இதில் எங்கே பிழை இருக்கிறதுன்னு சொன்னால், நாங்கள் அவர்களை சரியான முறையில் சரியான இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தவில்லை என்பது ஒரு வகையான பலவீனம் என்று தான் நான் கருதுகிறேன். இதோடு இந்த வாரத்தினுடைய சொல்லாயுதம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இந்த வாரத்தின் சொல்லாயுதம் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தார் யாழ் பல்கலைக்கழக அரசியல் துறை பேராசிரியர் KT கணேசலிங்கம் அவர்கள். அவருடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி. மீண்டும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். சொல்லாயுதம், வார்த்தையே ஆயுதம்.